இன்றைக்கி இந்த வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸில் 4th எபிசோட் வந்து பார்க்க போகிறோம். டாபிக் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் வந்து இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்தால் இது வந்து இதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே போனால் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி இதுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ்லுமே வந்து நம்ம பேசுகிறத பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நிறைய டைப்பில் வந்து பார்க்க முடியும் நம்மளால். லிக்விடிட்டி, ஆர்டர் பிளாக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ரிலேட்டிவாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணுறீங்க, ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்றதுனால அட்வான்ஸ் லெவலில் நம்ம வந்து போகாமல் பேசிக்கில் இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா போக 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 அதில் நீங்கள் படிப்பீங்க. உடனே இப்போ அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால பேசிக்காக உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி நான் வந்து இந்த வீடியோவில் புரிய வச்சிருப்பேன். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து இருக்கும். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3 இதை பார்த்துட்டு இந்த எபிசோட் 4 பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. நடுவில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் வீடியோ பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள். இல்லை அப்படின்னாலும் இதை பார்த்து முடிச்சுட்டு போயிட்டு கூட நீங்கள் அதையும் வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இல்லையா, இப்போ இதில் வந்து நிறைய டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கால் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு லிக்விடிட்டி அப்படின்றத வச்சு பேசுகிறது பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் எஸ்ஆர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அட்வான்ஸ் அது, ஓகேங்களா. ஆர்டர் பிளாக் அப்படின்றது அட்வான்ஸ் எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர்னா ஒன்றும் இல்லை, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பேசிக் ஒரு பிகினராக வந்து வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஏன்னா ரொம்ப லிக்விடிட்டி அது இதுன்னு சொல்லி நிறைய பேசணும்னா அதை கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி பேசுகிறதுக்கே இன்னும் ரொம்ப உங்களுக்கு டவுட் வரும், நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ கன்ஃபியூஷன் ஆகிட்டோம், ஸ்டடி பண்ணும்போது வந்து கரெக்டாக இருக்காதுன்றதுனால தான் பிகினராக இருக்கும்போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது பேசிக்கான விஷயம் எப்படியோ அதை வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்க பார்க்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்றது ஈஸியாக உங்களுக்கு வந்து சொல்லுவோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சப்போர்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பயர்ஸ் அதிகமாக உள்ள வரக்கூடிய ஒரு இடம் சப்போர்ட் அப்படின்ற இடம், சரிங்களா. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் சீலிங் ஆகிற இடம். அதாவது செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டெப் இன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கான டிஃப்ரென்ஸு. ரொம்ப இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி டீட்டெயிலாகவும் நான் வந்து இப்போ எடுத்துகிட்டு போவேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மேபி நான் பேசும்போது புரியாமல் இருக்கலாம், நீங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி புரியலைன்னா இந்த வீடியோ 1-2 வாட்டி திரும்ப பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். எதனால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஓவராலாக இங்கே ஒரு ஸ்கெட்ச் பண்ணி உங்களுக்கு காமிப்பேன். அதுக்கப்புறமா டேரெக்டாக லைவ் சார்ட்டில் போய்ட்டு எப்படி அது வந்து ஒர்க் ஆகுதுன்றதையும் நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன், சரிங்களா. ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒய் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எந்த இடத்துல என்ட்ரி இருக்குது, எந்த இடத்துல எக்ஸிட் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அதை மெயினாக பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இப்போ ஒரு ட்ரேட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட எஸ்எல் லெவலும் டிபி லெவலையும் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணக்கூடிய இடங்கள், அதாவது ஸ்டாப் லாஸ், டார்கெட் லெவல். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கணக்கு பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உதாரணத்துக்கு கீழேருந்து மேலே போகுன்றது பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது எங்கே வந்து சப்போர்ட் இருக்கோ அதுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்டாப் அப்படின்றது வந்து இருக்கும். இதுவே டார்கெட் லெவல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும், அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் லெவலாக வந்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்குவாங்க. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக இது வந்து நமக்கு பயன்படும். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா செல்லர்ஸ்க்கும் பையர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் நடக்கும். யார் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் தான் அடுத்த முடிவு அப்படின்றது நடக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வந்து நடக்குது. இருங்க, இதை வந்து இன்னும் போல்டாக ஆகிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஒரு 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 கீழேருந்து ஒரு லோலேருந்து ஒரு ஹை போகுது. அந்த ஹைக்கு அப்புறம் அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா மேலே போக முடியாமல் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கும். திரும்ப போயிட்டு அதை உடைக்க பார்க்கும், மறுபடியும் பார்த்திங்கன்னா கீழே வந்து விழும். ஸோ அப்படியே மறுபடியும் மேலே போகும், அவரும் கீழே வரும், திரும்ப அந்த இடத்த போய் உடைக்க ட்ரை பண்ணுவாங்க, உடைக்க முடியாது, திரும்ப கீழே வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடைக்க ட்ரை பண்ணுவாங்க, ஒரு ஹெவியான ஒரு மூவ் கொடுத்து இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா உடைப்பாங்க. உடைக்கும் போது நல்ல ஒரு ஹை அப்படின்றது க்ரியேட் ஆகும். அப்போ இந்த இடத்துல இவ்வளோ நேரம் என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்றது உங்களுக்கு கவனிச்சிருப்பீங்க. அதாவது இந்த இடத்துல இப்படி வந்துட்டு கீழே இறங்குது இல்லையா, இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இப்போ இங்கே வந்து பை ப்ரெஷரில் நல்லா மேலே போயிட்டே இருந்திருக்கும். ஒன்ஸ் இங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய ஃப்ளோ அப்படின்றது கம்மியாயிடும். அங்கே போய்ட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே திரும்ப ஆரம்பிக்கும், கீழே இறங்க ஆரம்பிக்கும். வந்துட்டு திரும்ப மேலே வரும்போது என்ன ஆகுனா இந்த ப்ரீவியஸில் போன ஹையே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதுக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுது. அப்படி என்ன ஆகுதுன்னா அதுக்கு நேராக திரும்ப இங்கே வரும்போது அடித்து திரும்ப அதுவும் கீழே வந்து விழுந்துருது. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது கண்டினியூவாக வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்கும். இந்த ஒரு பேஸ்லேருந்து மேலே ஏறும் போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே விழ ஆரம்பிக்குது. திரும்ப மறுபடியும் ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த இடத்த வந்து கண்டிப்பாக அது ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தும். இதை உடைக்கணும், உடைச்சா தான் அடுத்த ஹையர் ஹை ஃபார்மேஷன் அப்படின்றது நடக்கும். அப்படி உடைக்கல அப்படின்ற பட்சத்தில் மேலே போயிட்டு பார்த்திங்கன்னா திரும்ப வந்து கீழே விழும். திரும்ப ஏற ட்ரை பண்ணுவாங்க, முடியலன்ற பட்சத்தில் வந்துட்டு திரும்ப பார்த்திங்கன்னா உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்பயும் உடைக்க முடியலையா, திரும்ப கீழே வருவாங்க. ஸோ இப்போ இது எப்படி இருந்தாலும் இதை உடைச்சா தான் அடுத்து அதோடைய இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். உடைக்க முடியல அப்படின்னா அது எப்படி கீழே போய் உடஞ்சதுன்னா கீழே வந்து போயிடும்.
ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து வரும். நான் அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்ப மேலே வரும்போது ஹெவியான ஒரு வால்யூமோடு வந்திருப்பாங்க. இங்கே வந்து செல்லர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துருக்காங்க. ஒரு டைம் அங்கே போகும்போது செல் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. அதனால் பையர்ஸ் பார்த்திங்கன்னா வீக் ஆகிட்டே இருக்காங்க. திரும்ப பையர்ஸ் ரொம்ப ஹெவி ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க இந்த இடத்துல. இங்கேருந்து மேலே ஏறும்போது இங்கே வரும்போது இந்த வாட்டி உடச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஹெவியாக வந்து உடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இதை அதாவது செல்லர்ஸை வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிச்சிட்டு பையர்ஸ் வந்து வின் பண்ணுறாங்க இந்த இடத்துல. அப்போ உடச்சிட்டு மேலே வந்து போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து மேலே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ் பண்ணுவாங்க. இதை தான் வந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சொல்கிறது இந்த வார்த்தையை. ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை உடச்சி மேலே போகிறாங்க அப்படின்னும் போது திரும்ப வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். எப்படின்னா எப்போவுமே எதிரியாக இருக்க மாட்டான், இந்த இடத்துல எதிரி நண்பனாகவும் மாறுவான். அதுதான் இந்த இடத்துல கான்செப்ட். சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் எதிரியாக இருந்தவன் மேலே போகக்கூடாமல் பண்ண ஒரு ஆள், நம்ம மேலே போனது அவனை உடச்சிட்டு நம்ம மேலே போயிட்டோம் அப்படின்னும் போது கீழே வரும்போது அவன் நமக்கு நண்பனாக மாறிட்டான். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து இவன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டான்ற பட்சத்தில் என்ன ஆகுனா, இவன் வந்து இப்போ கீழே போக விட மாட்டான், நம்மளை கைப்பிடிச்சிப்பான், மறுபடியும் மேலே போ அப்படின்ற மாதிரி. அப்போது என்ன ஆகுனா, இங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஹை அப்படின்றது க்ரியேட் ஆகும். திரும்ப கொஞ்சம் கீழே வருவோம், திரும்ப வந்து கொஞ்சம் மேலே போகும். அப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து பிரேக் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுவே சப்போர்ட்டில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். சும்மா அதே மாதிரி தான் ஒரு சப்போர்ட் லைன் இங்கே நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ மேலே இருந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டு ஹோல்டு பண்ணோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ்லாம் வந்து உள்ளே என்ட்ரு ஆக ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து வாங்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேலே போகும். திரும்ப அங்கே செல்லர்ஸ் வந்து தட்டி விடும் போது மறுபடியும் பார்த்திங்கன்னா கீழே வந்து வரும். திரும்ப பையர்ஸ் வந்து ஹெவியாக எடுப்பாங்க, திரும்ப மேலே போகும். இதே மாதிரி வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டுன்றது திரும்ப என்ன ஆகும்னா, ஸோ இப்போ இந்த இவ்வளோ நேரம் சப்போர்ட்டாக இருந்துச்சு. சப்போர்ட்னா என்ன? அதை தாங்கி பிடிக்கக்கூடியது. ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? இந்த லெவலுக்கு மேலே அதால் நம்மளால் போக முடியாது. இதுதான் விஷயம். புரியுதுங்களா? இப்போது இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து மேலே போச்சு இல்லை, இப்போ மேலே போயிருக்கோம் சப்போர்ட்லேருந்து, திரும்ப கீழே போகணும் அப்படின்னும் போது செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெவியாக இந்த இடத்துல வந்து செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா, இந்த இடத்த அதாவது இதோடைய சப்போர்ட்டை வந்து உடச்சி கீழே வந்து பார்த்திங்கன்னா போயிருப்பாங்க. ஸோ இப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ இவன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா, இப்போ இவன் சப்போர்ட் பண்ண என்ன ஆயிடுவான்னா ரெசிஸ்டன்ஸாக மாறிடுவான், அதாவது எதிரியாக மாறிடுவான். இவ்வளோ நேரம் நண்பனாக இருந்தவன் இந்த இடத்துல எதிரியாக மாறிடுவான். இது எப்படின்னா மேலேருந்து கீழே வரும்போது, கீழேருந்து மேலே போகும்போது அவங்க அப்படியே உல்ட்டாவாக மாறிப்பாங்க. நான் டெக்னிக்கலாக பேசினேன்னா நிறைய பேருக்கு புரியாது. அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேசுகிறேன். கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமேன்றதுக்காக தான் அப்படி பேசுகிறேன். ஃபைனலாக இன்னொரு இப்போ கடைசியாக இன்னொன்று காமிப்பேன். அப்போ வேணால் கொஞ்சம் டெக்னிக்கல் யூஸ் பண்ணி பேசுகிறேன். மேபி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கம்ஃபர்டபுள் இல்லை, எனக்கு இந்த மாதிரி பேசினா கம்ஃபர்டபுளாக இருக்கும், இந்த மாதிரி சொல்லுங்கள், அண்டு இதை வந்து இன்னும் நிறுத்தி பொறுமையாக பேசுங்க, இது மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கொடுங்க. உங்களோட சஜஷன்ஸ் வச்சு தான் நான் வந்து அடுத்தடுத்து பண்ணும்போது நான் அந்த சேஞ்சஸ் நான் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதாவது சப்போர்ட்டாக இருந்ததை வந்து உடச்சி இறங்கியாச்சு. இப்போ என்ன ஆகுனா, இந்த இடத்த திரும்ப வந்து ரீட்ரேஸ் பண்ணுவாங்க. ரீட்ரேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள், இவங்க வந்து மேலே போக விடலை. இங்கே போன உடனே செல் ஆஃப் தான் வந்து நடக்குது திரும்ப. ஸோ ஏன்னா ஆல்ரெடி சப்போர்ட்டாக இருந்தவங்க நீ அவங்கள உடச்சி கீழே போயிட்ட, அப்போ திரும்ப மேலே வரும்போது உனக்கு அவங்க எதிரியாக மாறிடுறாங்க, அதாவது ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறிடுறாங்க. அப்போ இன்னும் அவங்க மேலே போக விட மாட்டாங்க, கீழே வந்து திரும்ப தள்ளி விடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகும். இப்போ கீழே தள்ளி விடுறாங்களா, இப்போ திரும்ப வந்து மேலே போகும், திரும்ப கீழே வரும், மேலே போகும், இப்படி கீழே வரும், இப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கும். திரும்ப கூட வந்து இந்த இடத்துல டேப் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நடக்கும், வந்து இதை உடைக்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அது வந்து உடைக்கக்கூடாது, திரும்ப கீழே தள்ளி விட்டுரும். ஸோ ஒரு டைமும் இந்த இடத்துக்கு போகும்போது செல் நடக்கும். எப்போ அதிகமான வால்யூம் வந்து வருதோ, அதாவது இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் இந்த இடத்துல அதிகமாக இருப்பாங்க. எப்போ கீழேருந்து மேலே வரும்போது அதை நம்ம உடைக்க முடியுதோ, அதை உடைக்கிறோமோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்துட்டு வின் ஆகுறாங்க. அப்போ தான் மேலே வந்து போக முடியுது. இப்படி தான் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். நான் லைவ் சாட்டுக்கு போகும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து புரியும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொலோனா சாட் 45 மினிட்ஸில் எடுத்திருக்கேன். இப்போ என்ன ஆயிருக்கு பாருங்கள், ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருப்போம், நல்லாவே கீழே வந்து விழுந்திருக்கும். இது ஒரு சப்போர்ட்டாக எடுத்து தான் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து மேலே போயிருக்கும். ஆனால் மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சிலே தான் வந்து இருந்திருப்பாங்க இந்த இடத்துல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு விக் இருக்கும். இந்த விக்கில் நேராக வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இது நம்ம வந்து இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏதாவது ஃபஸ்ட்டு இங்கேருந்து விழுந்துருச்சு கீழே, இங்கே திரும்ப போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் மற்ற கான்செப்ட் படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லிக்விடிட்டி விஷயங்கள், எஃப்ஏஜி விஷயங்கள் எல்லாமே தெரியும். அப்போது நீங்கள் இருந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. இப்போ பேசிக்காக லேர்ன் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது இங்கேருந்து மேலே போகும்போது இந்த இடத்துலேருந்து
விழுந்துருச்சு இந்த இடத்துல தெரியுதுங்களா, நல்லா பெரிய கேண்டிலாக விழுந்திருக்கும். திரும்ப பாருங்கள் மேலே போகும்போது அந்த இடத்துல இருந்து திரும்ப வந்து கீழே விழுந்திருக்கும். தொடுதோ நியர்பையில் போய் தான் வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருக்கும். திரும்ப அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கும், ஆனால் உடைக்க முடியாமல் விற்க வச்சுட்டு திரும்ப கீழே விழுந்திருக்கும். திரும்ப மேலே போயிருப்பாங்க, விழுந்திருப்பாங்க, திரும்ப மேலே போயிருப்பாங்க, உடைக்கிற மாதிரி போயிட்டு மறுபடியும் கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா இதை வந்து உடைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் இன்னும் டீட்டெயிலாக காமிக்கிறேன் அதை. அதாவது இந்த இடத்த நோட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த ஜோனை பாருங்கள், அப்புறம் இந்த ஜோனை பாருங்கள், அப்புறம் இந்த 2 இது. ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணியும் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து உடைக்க முடியல. கண்டினியூஸாக வந்து ஃபெயில் ஆகிட்டே வந்து இருக்காங்க. ஒரு டைமுக்கு மேலே கீழே வந்துட்டு இதுக்கப்புறம் விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எட்ரா வண்டி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. பெரிய 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 க்ரீன் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணுறாங்களோ, எப்போ அது ஃபேக் அவுட் இல்லாமல் கரெக்டான ஒரு வால்யூமாக இருக்கோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். நல்ல ஒரு பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருப்பாங்க. இவ்வளோ நேரம் இது வந்து அவங்கள மேலே போகக்கூடாமல் தடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, லைஃப்பில் நம்ம முன்னேறணும் அப்படின்னா நம்மளை ஒருத்தவங்க தடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. யாராவது மட்டமாக பேசிக்கிட்டு ஏதாவது மட்டம் தட்டிக்கிட்டு இப்படியே தான் இருப்பாங்க. எனக்குலாம் நிறைய இருக்குது என் லைஃப்பில். ஒன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களால நீங்கள் கண்டுக்காமல் தட்டிட்டு மேலே போனீங்கன்னா நீங்கள் உயர்ந்துகிட்டே இருக்கலாம். அந்த கான்செப்ட் தான் இது. அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பேச வேண்டியதாக இருக்குது பாருங்கள். சரி, அதே ஒரு வந்து ஹை ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் தடுத்துக்கிட்டு இருந்தவங்க அதை உடச்சிட்டு போயிட்டாங்க. அப்போது இந்த மாதிரி 2-3 வாட்டி ஒரே இடத்துல வந்து இறங்கிச்சுன்னா அங்கே நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது கிளியராக வந்து காமிச்சிடும். ஸோ எப்போ ஒன்ஸ் அதை உடைக்குதோ அப்போ அது வந்து மேலே போக ஆரம்பிக்கும். இப்போ வந்து அழகாக மேலே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இதையே வந்துட்டு இதுவாக ஆக்ட் ஆகும். எப்படின்னா சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல பெருசாக இல்லை, நாய்ஸியாக வந்து இருக்குது. ஏன்னா அது வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை ரொம்ப டீட்டெயிலாக மார்க் பண்ணால் இப்போதைக்கு உங்களுக்கு புரியாது. அதனால் நான் பேசிக்காக இங்கே இது இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அதே ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு நம்ம சப்போர்ட் பார்க்கல. ரெசிஸ்டன்ஸ்லேயே இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இங்கே வந்திருக்கும், விழுந்திருக்கும். அப்புறம் டபுள் ஹை வந்து வச்சுருப்பாங்க. 2 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா டாப் வச்சுருப்பாங்க, வச்சுட்டு வந்து விழுந்திருக்கும். இங்கேயும் அதே மாதிரி வச்சுட்டு விழுந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சிங்கிள் கேண்டில் வந்து உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ இதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதாவது இங்கே போய் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு லெவலில் இருந்து ஒரு லெவலுக்கு வந்து மேலே ஏறுவாங்க. ஏறும்போது அங்கேருந்து கீழே விழும்போது, அதாவது ஃபேட் அவுட் ஆகி கீழே விழ ஆரம்பிக்கும். அப்படி விழ ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது அப்படின்றது. அப்போ அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ப்ரீவியஸில் எங்கேயாவது அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்றத ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து வைக்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா 4 hours 1 day வீக்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபார்மேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம். இப்போது இந்த விக்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி நான் வைக்கிறேன், ஓகேங்களா? இந்த விக்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி நான் வைக்கிறேன். இப்போ என்ன நடந்திருக்குன்றதை நீங்கள் லாங்கில் வந்து பார்க்கலாம். ஸோ என்னெல்லாம் ஆயிருக்கு அப்படின்றது உங்களால் பார்க்க முடியும். பின்னாடி சார்ட்டில், அதனால் இங்கே இருந்தால் ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதில் வந்து நிறைய நடுவில் லிக்விடிட்டி அது இது நிறைய இருக்கும். நம்ம அதை பற்றி இப்போதைக்கு பேசலை. அதனால் வந்து இருக்கிறத வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் வந்து இங்கேருந்து உடச்சி கீழே விழுந்திருப்பாங்க. இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து உடச்சிருப்பாங்க. ஒரு நல்ல பெரிய கேண்டில் இதை வந்து உடச்சிட்டு கீழே வந்திருப்பாங்க. போய் ரீட்ரேஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனால் உடச்சிட்டு மேலே போக முடியல. நான் சொன்னாலே ஒரு டைம் ரீட்ரேஸ் பண்ணிட்டு தான் கீழே போகுன்ட்டு அங்கே எக்ஸாம்பிள் காமிச்சேன்ல, அந்த மாதிரி தான். அதாவது எங்கன்னா இது பாருங்கள், இந்த மாதிரி தான். அது மேலேருந்து கீழே விழுது, மறுபடியும் மேலே போகுது, பெரிய கேண்டிலாக உடைப்பாங்க, உடச்சிட்டு ரீட்ரேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மேலே போகுது, பெரிய கேண்டிலாக வந்து கீழே வந்து தொடுது. ஆனால் என்ன பண்ணுதுன்னா உடைக்க முடியல, திரும்ப மேலே போகுது, அதை வந்து உடைக்கிறாங்க, உடச்சிட்டு கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலே போயிட்டு அதை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதாவது அதை ரீட்ரேஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ரிஜெக்ட் ஆகுது, மறுபடியும் பார்த்திங்கன்னா படிப்படியாக கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அங்கேருந்து ஒரு லோ ஃபார்ம் ஆகுது. திரும்ப அந்த லோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கேருந்து விழுந்துச்சோ, எங்கே உடச்சிட்டு எதிராக மாறிச்சோ அந்த இடத்துக்கு திரும்ப வந்து போகுது. அதாவது இங்கே சப்போர்ட்டாக இருந்த ஒன்று இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு அதுக்கு. ஸோ அப்போ அதால் மேலே போக முடியல. இங்கே என்ன உடச்சிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் மேலே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா, செல்லர் வந்து பவராக இருக்கிறதுனால பையர்ஸ் வந்து இந்த இடத்துல வீக் ஆகிடுறாங்க, திரும்ப கீழே விழுறாங்க. திரும்ப பையர்ஸ் வந்து புஷ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் செல்லர்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஹெவியாகவே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா திரும்ப வந்து கீழே வந்து விழுது. ஸோ இதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போது இங்கே பாருங்கள், இங்கேயும் ட்ரை பண்ணுறாங்க, முடியல. இங்கேயும் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் செல்லர்ஸ் வந்து ரொம்ப பவராக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும்போது ஒரு கேண்டில் வந்து உடச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயே மூவ் ஆகிருக்கு. இது வந்து நீங்கள் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 minutes வைக்கிறேன். இந்த பாருங்கள்,
இந்த இடத்துல வந்து சிங்கிள் பெரிய கேண்டில் உடச்சிருப்பாங்க. இது நீங்கள் இந்த மாதிரி ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது தெரியும். உடச்சிட்டு மேலே போயிருப்பாங்க, வந்து அதை ரீட்ரேஸ் பண்ணியிருப்பாங்க, உள்ளே போகிற மாதிரி ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லர்ஸ்க்கு பையர்ஸ்க்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு ஃபைட்டு தான். அந்த இடத்துல வால்யூம் சடனாக அதிகமாக இருக்கும், திரும்ப பையர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரியான தடுமாற்றங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ் அப்படின்றது நடந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்படியே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கும். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வரும். அதுவும் ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஒரு டைமுக்கு அப்புறம் அகெயின் ஃபேட் ஆகுது. அதோடைய ஹை போயிட்டு இருக்கிறது வந்து ஃபேட் ஆகுது. திரும்ப அங்கேருந்து படிப்படியாடே விழ ஆரம்பிக்குது. ஒரு டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி கீழே இறங்க ஆரம்பிக்குது. கீழே வரும்போது எப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்தாங்களோ அவங்க இங்கே சப்போர்ட்டாக மாறினதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு வந்து கை கொடுக்குறாங்க. இங்கே வரும்போது சப்போர்ட்டாக மாறிட்டாங்க. புரியுதுங்களா? சப்போர்ட்டாக மாறிட்டு திரும்ப வந்து மேலே போகிறாங்க. அப்போ திரும்ப இங்கே வரும்போது சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஆனால் அந்த டைமில் லிக்விடிட்டி பெருசாக இதுவானதுனால பார்த்திங்கன்னா விக்கு பெருசாக வச்சுட்டு மேலே போயிருப்பாங்க. திரும்ப கீழே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு செல்லர்ஸ் வந்து பவர் ஆகிட்டாங்க, பையர்ஸ் வந்து வீக் ஆகிட்டாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் அந்த டைமில் சென்டிமெண்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ பையர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ற அமைதியாக இருப்பாங்க. அப்போது செல்லர்ஸோட இப்போ ஆதிக்கம் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அதை வந்து உடச்சி கீழே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ திரும்ப மேலே போகும்போது இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது இங்கே வந்து உடச்சிட்டு இறங்கிட்டாங்க. சரிங்களா? நீ என்னை மீறி போய்க்கோ அப்படின்னு விட்டுருவாங்க. அப்போ திரும்ப மேலே வரும்போது விட மாட்டாங்க உள்ளே. புரியுதுங்களா? இப்போ உள்ளே போக விடாமல் பார்த்தீங்கன்னா இங்கேயே மல்டிபிள் டைம்ஸ் அடித்து தான் உள்ளே போய் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே வந்துருக்கும். இதெல்லாம் வந்து அந்த டைமில் நடக்கக்கூடிய வால்யூம் பவர், அந்த பவர்னால் இது ஏறும் இறங்கும். மற்றபடி வந்து அது ஃபுல்லாக உள்ளே போய் கம்ப்ளீட் ஆகாது. திரும்ப கீழே தான் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த இடத்துல பெரிய கேண்டில் திரும்ப உடைக்கிறாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலே வந்து போகுது. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒர்க் ஆகும். எப்படின்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது நமக்கு சப்போர்ட்டாக மாறும். இது நடந்துக்கிட்டே வந்து இருக்கும். இது எப்படி மார்க் பண்ணணுன்றதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லாங் டைம் ஃப்ரேம் நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 4 hours எடுத்துக்கோங்க, வீக்லி எடுத்துக்கோங்க, டேஸில் எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு பார்க்கணும். இந்த க்ளோஸரை மூவ் பண்ணி இப்படி வச்சு பார்க்கணும். இப்போ நீங்கள் இப்படி வைக்கும் போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தொட்டு மேலே போயிருக்கோம், இங்கே தொட்டு மேலே போயிருக்கோம், இங்கே அதே மாதிரி தொடும். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து சப்போர்ட் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு ஈஸியாக வந்து இருக்கும். மோஸ்ட்டாக வீக் டு வீக்கு அந்த மாதிரி இதில் கனெக்ட் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கிட்ட மார்க் பண்ணுறதை தாண்டி கொஞ்சம் தூரமாக மார்க் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும். இது வந்து பிகினர்ஸ் லெவலுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கும். இதே நீங்கள் அட்வான்ஸ் லெவலுக்கு நான் அடுத்தடுத்து எடுத்துதான் சொல்லலையா, அவங்களோட சப்போர்ட் வச்சு அடுத்தடுத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம பட்சத்தில் ஆர்டர் பிளாக் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதெல்லாம் வந்து நம்ம வேறு சாப்டர் படிக்கும் போது இது வந்து இப்போதைக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இந்த ரிலேட்டிவாக போகும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அது நம்ம அட்வான்ஸ் லெவலில் போகும்போது ஒன்று வந்து படிக்க ஆரம்பிப்போம். சரிங்களா? அது அப்போ வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பிகினர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியலனா இந்த வீடியோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி 3 வாட்டி கூட பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.